ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஹெல்த்தி ஃபுட்டும் வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம செய்கிறது. பசங்க வெறுமனே வெஜிடபிள்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தனா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெஜ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்காக நான் வந்து 3 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, நிறைய வேண்டாம், இந்த காய்ங்க முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஸ் போனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து நான் வந்து 3 பிரெட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸில் வந்து தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை அப்படியே நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம். நைஸாக மிக்சியில் போட்டு அரைக்க தேவையில்ல. நம்ம கரண்டிலே இப்படி பண்ணோன்னா அதுவே மசிஞ்சிரும் வெந்து. இது பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்குலாம் நம்ம ஃபுல்லாக நைஸாக கையிலே பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து மாவு வந்து ஒட்டுது கையில். இது ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம இதையும் கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது கையில். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி ஒட்டும். தவாவில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் இந்த பிரெட் க்ரம்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். டைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம். இப்படி 2 கையை வச்சு இப்படி தேய்ச்சி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம ரொம்பவும் சப்பையாக பண்ணக்கூடாது, வடை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அந்த கட்லெட் ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுல போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற எல்லாமே அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு லாஸ்ட்டில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் டக்குன்னு கருகிடும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கனால. அதனால் மிதமான தீயிலே நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனேவும் திருப்பக்கூடாது, கொஞ்சம் 1 மினிட் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே புஃப்னு எழும்பி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கட்லெட்டு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போவே கம்மன்னு இருக்குது வாசனை. பாருங்கள், எதுவுமே உடையில, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷேப்பு அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி உள்ளே வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம உடனே எல்லாம் திருப்பி போட்டோம்னா அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் உருளைக்கிழங்குலாம் வேகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக 1 மினிட் கழித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி போடணும். இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா. இது எண்ணெய் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது கட்லெட்டு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு செஞ்சிடலாம் 15 மினிட்ஸில் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். என்ன சாரே மனசிலாயோ?